கடவுளே, நீர் புறப்பட்டு உம்முடைய மக்கள் முன் நடந்து சென்று அவர்களோடு தங்குகையில் பூவுலகு அதிர்ந்தது, வானம் மழையை பொழிந்தது. அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. ஒரு அருமையான காலை பொழுதில் நாம் இருக்கின்றோம். இன்றைய நாளில் அந்தோனியார் அன்பித்தருக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குழந்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். எனவே குழந்தை இயேசுவிடத்தில் நம்முடைய குடும்பங்களுக்காக அவரிடத்தில் ஜெபிக்க இந்த நேரத்தில் முன்னுக்கு வருவோமாக. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் வரலாறு ஒன்று இருக்கிறது. இந்த வரலாறு நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறது, நன்மைகளை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது, வாழ்க்கை தரத்தை கற்றுக் கொடுக்கிறது. முதல் வாசகத்தில் நம்மளுடைய கிறிஸ்துவனுடைய மீட்பின் திட்டம் எப்படி உருவாகியது என்பதையும், கடவுள் நம்மை மீட்டார், அந்த கடவுள் மீட்டதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்ன என்று நாம் அலசி ஆராய்ந்து தியானித்து பார்த்தோம் என்றால், கடவுள் இஸ்ராயல் மக்களை எப்படியாவது மீட்க வேண்டும், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்க வேண்டும், பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும், இவருடைய உன்னதமான வாழ்க்கையை நாம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைக்கின்றார். மீட்பின் திட்டம். அதில் பாருங்க, தன்னுடைய வலிமையை காட்டி அவர் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து அவர் இதோ இஸ்ராயலுக்கு கொண்டு வர ஆரம்பித்து விட்டார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்கள், 40 வருஷங்கள், 40 வருஷங்கள் ஆண்டவர் அந்த மக்களோடு பயணிக்கின்றார். பயணித்து இதோ இந்த இஸ்ராயல் நாட்டுக்குள், வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள், கானான் தேசத்துக்குள் நுழைகிறார்கள். 7 வகையான மனிதர்கள், 7 இனத்தினரை ஆண்டவர் கடுமையாக தண்டித்த அந்த மக்கள் அனைத்துவரும் வெளியேற்றிவிட்டு தாம் தேர்ந்து கொண்ட மக்களை அந்த நாட்டிற்குள் அவர் உள்ளே வர வைக்கின்றார். ஏறக்குறைய 450 ஆண்டுகள் நீதி ஆண்ட பிறகு கீசு என்ற இனத்திலிருந்து சவுலை அரசராக மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுகிறார். அதற்கு பிறகு இதோ தாவீதை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார். இப்படி தாவீது தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, ஈசாயின் மகன் தாவீது எனக்கு பிரியமான மனுஷன், நான் நினைப்பதை அவன் செய்வான் என்று அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த தாவீதனுடைய மரபிலிருந்து இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பர் வருகின்றார். இந்த மீட்பரை திருமுழுக்கு யோவான் அறிமுகப்படுத்துகின்றார். இவர்தான் மீட்பர். இந்த மீட்பர் தான் நேற்றும் இன்றும் மாறாதவர் என்பதற்கு நல்ல அடையாளம். 24ஆம் அதிகாரம் லூகாஸ் புத்தகத்தில் முகவாட்டத்தோடு இருந்த எம்மாவுஸ் சீடர்களோடு அவர் பயணம் செஞ்சார். இங்கே கவலையினால் துன்பத்தினால் இருக்கிற இஸ்ராயல் மக்கள் 40 வருஷங்களாக அவர்களோடு அவர் பயணம் செய்கின்றார். பயணம் செய்கின்ற இறைவன் அவர்கள் பண்ணுகின்ற நல்லது கெட்டது குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையுமே சகித்து கொண்டு பொறுமையாக அந்த மக்களை வழிநடத்தி வருகிறார். அந்த வழிநடத்தும் வரும் இறைவன் தான் இன்றைக்கு நம்முடன் திரு வார்த்தையின் மூலமாக, திவ்ய நற்கருணையின் மூலமாக பயணிக்கின்றார். வார்த்தை நான் சொல்லுகின்றார், அதை செய்கிறார். நிறைய மக்கள் சொல்லுவார்கள், ஒரு மக்கள் செய்ய மாட்டார்கள், சிலர் செய்வார்கள், சொல்ல மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்வதையெல்லாம் செஞ்சார், செஞ்சதெல்லாம் அவர் சொல்றார். எனவே ஒரு முதல் தரமான மனிதனாகவும் உன்னதமான மீட்பராகவும் இயேசு நமக்குள் இருக்கின்றார். அவரை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இந்த கொரோனா என்ற நோயின் மூலமாக, இந்த தொற்று வியாதியின் மூலமாக நாங்கள் அவதிப்படுகிறோம். கண்டிப்பாக உமக்கு தெரியும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய அழுகுரலை நீர் கேட்கின்றேன், அவருடைய கவலைகள் எல்லாம் போக்கின்றேன், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறேன். எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. முகவாட்டத்தோடு இருந்த சீடர்களோடு பயணித்த தாய் தெய்வமே, நான் 450 வருஷங்கள் பல மக்களை வெளியேற்றி இதோ
அந்த இஸ்ராயல் மக்களை நீர் ஆள்வதற்கு கானான் தேசத்துக்குள் நுழைவதற்கு அனுமதித்தீர். 40 ஆண்டுகளாக நடந்து வந்தீர். எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் உமக்கு எதிராக மோசனுக்கு எதிராக செஞ்ச பொழுதிலும் நீர் சகித்து கொண்டீர், பொறுத்து கொண்டீர். அவர்களை பராமரித்தது போல இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கொரோனா நோயின் மூலமாக துயரத்தில் இருக்கின்ற உலகத்தை நீர் மாற்றியருளும், புனிதப்படுத்தியருளும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாம் செபிப்போம். இன்றைய நாளில் யாரெல்லாம் திருமண நாட்களை அனுசரிக்கிறார்களோ, பிறந்த நாளை அனுசரிக்கிறார்களோ, குருக்கள் குருப்பட்டம் பெற்றதையும் இதையெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியை ஒப்புக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அன்பு இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருள் அடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்க திருவுளமான அவர்களின் உமது முடிவில்லாத அருளின் கொடையையும் ஆசியையும் நிலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிந்த பின் தொழுகை கூட தலைவர் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரை, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டி விட்டு கூறியது: இஸ்ரேல் மக்களை, கடவுளுக்கு அஞ்சுவோரை கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அடித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமீன் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்து இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். நீர் எம்மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 13ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 16 துவங்கி 20 முடிய. அந்நாட்களில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடைபெறுங்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எம்மை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதரன் சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயனத்தினருக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இவ்வழியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேர் இரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்து உரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழைக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சிமை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு உடலாகும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பணித்தவாறை வழியை ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட மனமுந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திரு கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றுபடுத்த வென்றுமென உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்மளுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி என்ற புண்ணியம் மிகவும் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து இதோ சீடர்களுக்கு முன்பு தன்னையே அவர் தாழ்த்தி கொண்டு பாதங்களை கழுவினார். இந்த செயல் மூலமாக எப்படி அவர் தன்னுடைய வானக தந்தைக்கு கீழ்ப்படிதலோடு இருந்த மகனாகவும் உலக மக்களுக்கு தாழ்ச்சியை கற்றுக் கொடுத்து அதை செய்தும் காட்டியிருக்கின்றார். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் அதிகமாக இருக்க நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எம்மை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு குடும்பத்தாரை, இறைவன் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்வோம். அமைதி உண்டாகுக.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருளியவரான தூதியற்றவர், ஆனாலும் ஒரு வார்த்தை விட்டு செல்லும் ஆன்மா நலமுடையும். ஆண்டவரே, உம்முடைய திருவுடலை உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலை வாழ்வு தருவீராக. ஆமென். துடிப்புடன் என் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்க எமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிராற்றுடன் இன்றும் வாழ்கின்றார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோட தோழமையிலும் வளரச் செய்தருளும். உடன் பயணிக்கும் மூத்தாருடைய வழி நடத்துதலில் மண்சாரா பண்பாட்டு வேறுகளை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்தருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்தருளும். எண்மின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்கும் வழிகாட்டியருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தேர்ந்து கொள்ள துணிவை தந்தருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்லிளைஞர்களாக வாழச் செய்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை புரிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, எங்களை படைத்து பராமரித்து காத்து வரும் எங்கள் பரலோக நல்ல பிதாவே, அருமை இரட்சகரே, அன்பான தெய்வமே, அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமை பேற்றை எங்களுக்கு தந்த தெய்வமே, இந்த நாளை தந்ததற்காக நன்றியோடும் நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். தெய்வமே, உண்மை ஸ்துதிக்கிறோம், 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 ஸ்துதிக்கிறோம். அன்பு தெய்வமே, இங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறாருடைய மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ எங்களுடைய மத்தியில் இருக்கிறேன். இதோ உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களிலிருந்து உங்களுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா குடும்ப அங்கத்தினர்களுடைய மத்தியில் நேர் வாசம் செய்யும் சுவாமி. உம்முடைய பிரசன்னம் இதோ நீக்கமர நிறைந்து இருக்கிறது என்ற சத்தியத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் சுவாமி. அன்பான தெய்வமே, உயிருள்ள தெய்வமே, ஆற்றலுள்ள தெய்வமே, இஸ்ராயல் மக்களை இதோ உம்முடைய தோள் வலிமையின் மூலமாக அவர்களை நடத்தி வந்தீர். அவர்களை இது ஈஜிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தீர் சுவாமி. ஒரு நாள் அல்ல, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 40 வருஷங்களாக சுவாமி இந்த மக்களோடு நீர் பயணித்தீர்.
இந்த 40 வருஷங்கள் மக்கள் செஞ்ச பாவங்கள், பொல்லாப்புகள், குற்றங்கள், குறைகள், நன்மைகள், தீமைகள், சந்தோஷமான நிகழ்ச்சிகள், துக்ககரமான செய்திகள் எல்லாவற்றிலுமே ஒரு உடன் பணியாளராக நீர் பயணித்தேன். ஒரு தாய் போல, தந்தை போல, நண்பனை போல, ஒரு தலைவனை போல, ஒரு வேலைக்காரனை போல சுவாமி இந்த மக்கள் மத்தியில் நீர் பயணித்தீரப்பா. காடு மேடுகள் பாலைவனம் சுவாமி, அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுதுதான் தெரியுது உம்முடைய பிரசன்னம் எப்படி அந்த மக்களை வழி நடத்தியது என்று. இதோ தெய்வமே, உம்முடைய அடியானாகி எனக்கு அந்த இடத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீர் கொடுத்தீர். நீர் இதோ அந்த மக்களோடு நடந்து வந்தீர் சுவாமி. பகல் முழுவதுமாக அந்த மக்கள் நடக்கின்ற பொழுது சூரியனுடைய வெப்பத்தினால் சாகாமல் இருக்க மேகமாக மேக கொடையாக நீர் இறங்கி வந்தீர் சுவாமி. இரவு முழுவதும் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காகவும், சில சமயத்தில் அவர்கள் நடக்கின்ற பொழுதும், அந்த இரவு நேரத்தில் அவர்கள் சமைத்து உண்டு அவங்க உறங்கி இளைப்பாறுதல் பெறுவதற்கு அங்கு எத்தனையோ காரியங்களை செய்தார்கள். அந்த நேரத்தெல்லாம் சுவாமி உம்முடைய பிரசன்னம் பெரிய தீ பந்தமாக ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து அவர்களுக்கு அந்த இரவையும் பகலாக நீர் மாற்றிவிட்டேன் சுவாமி. உம்முடைய அன்பு, உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை சுவாமி, இது தெய்வமே, அன்பு தெய்வமே. நடந்து வந்த பொழுது மக்களுக்கு எத்தனையோ இடர்பாடுகள், முதல் இடர்பாடுகளாகிய செங்கடல் சுவாமி தடுத்து நிறுத்தியது. மோய்சனும் கூட இருந்தவர்களும் இனிமேல் பயணிக்க முடியாது என்று, இனிமேல் என்ன செய்வது என்று தவித்த பொழுது, இதோ அவர்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பார்வோனின் ராஜாவுடைய வலிமை மிகுந்த படை வீரர்கள், குதிரைப்படை வீரர்கள், யானைப்படை வீரர்கள், இப்படியாக பல பட வீரர்கள் நெருங்குகிறார்கள் சுவாமி. அந்த நேரத்தில் தெய்வமே உம்முடைய அருட்கரம், இதோ மோய்சா இந்த செங்கடலை நீ தொடுவாயாக, உன்னுடைய கோலின் மூலமாக அடிப்பாயாக என்ற ஒரு மாபெரும் ஒரு கட்டளையை கொடுத்தீர் சுவாமி. அந்த கட்டளை பிரகாரம் அடித்தது. அந்த நிமிஷத்தில் உம்முடைய வார்த்தையானது கடலையை இரண்டாக பிளந்தது சுவாமி. இரண்டாக பிளந்து ஒரு சாதாரண சாலையில் நடந்து செல்வது போல இஸ்ராயல் மக்களுடைய வலப்புறமும் இடப்புறமும் அவர்களை ஏதோ பெரிய பயமுறுத்தும் தண்ணீர் சுவர் போல நின்றதை மக்கள் அனுபவித்தார்கள். அப்பேற்பட்ட இடத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தது சுவாமி. இந்த இடத்துல தான் என்னுடைய கடவுள் இந்த மக்களை இதோ வழிநடத்தி சென்றார். அந்த கடலை தொடுவதற்கும், அந்த கடலை பார்ப்பதற்கும், அந்த தண்ணீரை பருகுவதற்கும் வாய்ப்பு நீர் எனக்கு கொடுத்தீர் சுவாமி. உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்தில் நீர் இதோ அவர்கள் வழிநடத்தி சென்றார். அது மட்டுமா, அவர்கள் 40 வருஷங்களாக அவர் கூட நடந்து இஸ்ராயல் மக்களை இதோ வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள் அழைத்து வந்தேன். அங்கே ராஜாக்கள் மூலமாக, நீதி தலைவர்கள் மூலமாக, சவுலின் மூலமாக, தாவீதின் மூலமாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மனிதர்களை வைத்து அவர்களை ஆண்டேன். இன்றைக்கும் நீர் வார்த்தையின் மூலமாக திவ்ய நற்கருணை நாதரே, இதோ இந்த திவ்ய நற்கருணையின் மூலமாக எங்களை ஆண்டு கொண்டு இருக்கின்றேன். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் சில நேரங்களில் நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுதும், தவறான காரியங்கள் செய்கின்ற பொழுதும், அதிகமான நேரங்களில் எங்களோடு நீர் இருக்கிறேன் சுவாமி. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கூட இருக்கிறேன். நல்லது செய்கின்ற பொழுதும், கெட்டது செய்கின்ற பொழுதும், பொல்லாப்புகள், வீணான காரியங்கள், பொய் பேசுவது, திருடுவது, விபச்சாரம் செய்வது, எத்தனையோ சங்கடமான காரியங்கள் மக்கள் செஞ்சாலும் நீர் பொறுத்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், பித்தலாட்டம் செய்கிறார்கள், இதோ ஒருவரை நேசிப்பது, வெறுப்பது போன்ற பல தீய காரியங்களை பண்ணி கொண்டிருக்கும் இந்த உலகத்தை சுவாமி நீர் இதோ வெறுக்காமல் நீர் ஏதோ அவர்கள் எல்லாம் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு நீர் அன்பு செய்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தால் இந்த நாளையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்திடும். எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டருளும். குடும்பங்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டருளும். கொரோனா நோயினால் இதோ பாதிக்கப்பட்ட மக்களை நீர் தொட்டருளும் சுவாமி. மருத்துவர்களையும், செவிலியர்களையும், இன்னும் தலைவர்களையும், திரு அவையில் இருக்கின்ற தலைவர்களையும், நாட்டு தலைவர்களையும் ஆசீர்வதித்தருளும். யாரெல்லாம் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்களோ உபகாரிகளை ஆசீர்வதித்தருளும். இந்த நன்னாளில் ஏதோ திருவிழா கொண்டாடுகிறவர்கள் தங்களுடைய திருமண நாட்களை, பிறந்த நாட்களை, இன்னுமாக குறிப்பிட்ட நாட்களை, வாக்கு கொடுத்த இந்த இறுதி வாக்கு கொடுத்த துறவியர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். சிறு குழந்தைகளையும், இன்றைக்கு பிறக்கின்ற குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும் சுவாமி.
இந்த நாளில் எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரம் கொண்டு வழி நடத்தியவர்கள் எல்லாம் உங்கள் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இருப்போம். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.